சொல்லுங்க சின்னத்தா, என்ன திடீர்னு? என்னடா தாலி கிட்ட போறவன் ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறான். அவன் தம்பி நானு அடிக்கடி கால் பண்றானேன்னு உன் மனசு நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குது. சேச்சா, பெரியத்தா இன்னைக்கு நல்லா பேசிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு. என் அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறல? சரி சரி, உன்கிட்ட என் ஃப்ரெண்டு பேசணுமா? கால் போடுறேன், சரியா? ரம்யா, அண்ணன் லைன்ல இருக்கா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். கார்த்திக் எல்லாமே சொன்னாரு. யூ டோன்ட் வரி. எல்லா பிரச்சனையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது பாருங்க. அதனால நடந்தது எல்லாத்தையுமே நல்லதுக்குன்னே எடுத்துக்கோங்க. சரிங்க ரம்யா. டேய், கத்தாதீங்கடா. சொல்லுங்க. அது தெரு பசங்க கத்திட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அதான். ஓ, ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, நீங்க சின்ன வயசுலயே நிறைய வலிகளை பிரச்சனைகளை சுமந்தனால இப்ப நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. சண்டை போடாதீங்கடா, சண்டை போடாதீங்கடா. ஹலோ அண்ணம், என்னாச்சு? சாரி ரம்யா, இங்க பசங்க அடிச்சுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ராணி மாதிரி இருக்க போறீங்க. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் கொடுத்து வச்ச இல்லாம நானும் தான். நம்ம 2 பேருக்கும் கிடைச்சிருக்கிற மாமனார் ரொம்ப தங்கமான மனுஷன். இங்க பாருங்க, இப்பவே நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறப்பவே ஒரே வீட்ல வாழும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்ல. டேய், நீ சும்மா இரு கார்த்திக். நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருந்தா நமக்கு பிரச்சனை தர உங்க அத்தைய அதான் செண்பகவல்லிய ஒரு கை பார்த்தறலாம். விடுங்க அண்ணம். ஐயோ, கதையை முடிச்சுட்டுருவா போலயே. சரவணன் பொண்டாட்டி அண்ணமும் கார்த்திக் பொண்டாட்டி ரம்யாவும் எப்படி ஒத்துமையா இருக்காங்கன்னு பாருங்கன்னு எல்லாரும் பார்த்து மிரளணும். என்ன சொல்றீங்க? சூப்பர், வெரி குட். சூப்பரா, வெரி குட்னு அழுத்தி வேற சொல்றா. மொத்த கதை முடிய போகுதே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுல? அதனால எந்த கவலையும் இல்லாம நீங்க தைரியமா இருங்க, ஓகேவா? ஓகேங்க ரம்யா, தேங்க் யூ. சரி, ஓகே. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கால் பண்றேன். பை பை. பை கார்த்திக். வச்சு தொலடி. ஐயோ, இவ வேற அப்பா கிட்ட கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாத்தையும் பேசலான்னு பார்த்தா இவ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாலே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அடிக்கிறாளே. இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லி சமாளிப்பேன்? எடுத்தாலும் தப்பு, எடுக்கலனாலும் தப்பாயிருமே. ஐயோ, எடுத்துடலாம். அனலட்சுமி அம்மா. என்னங்க தான் புதுசா இருக்கு? எப்படிலாம் என்ன கூப்பிட மாட்டீங்களே, என்ன திடீர்னு? எல்லாமே திடீர்னு நடக்குதா, அதனால எனக்கு குபீர் ஆகுது. அதான் புரியலையே. புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு பதட்டத்துல நாக்கு உலருது, வாய் கொளருது, டங்க் ஸ்லிப் ஆகுது. எல்லாமே ஒண்ணுதான், சொல்லுங்க. அப்படியா? எனக்கு எல்லாமே வேற வேறையா தெரியுதே. சரிங்க தான், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. அத முழுசா நடந்தாச்சு, இனிமேல் முக்காடு எதுக்கு? கேளு. என்ன உளறீங்க? ஐயோ, நோண்டாதமா, கேளுமா. அது ரம்யா என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீயும் நானும் கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொன்னாங்கல்ல? ஆமா. இல்ல, அதுக்கப்புறம் பேசின எதுவுமே எனக்கு கேட்கல. கேட்கலையா? அவங்க பேசினது எதுவும் நான் கேட்கல. ஏன் கேட்கல? அத ஏன் சின்னதான் கேக்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ராணி மாதிரி இருக்க போறீங்க. இந்த விஷயத்துல நீங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? அக்கா, அவன் தான்க்கா ஃபர்ஸ்ட். சரி, சண்டை போடாம ஒழுங்கா விளையாடணும், சரியா? சண்டை போட கூடாது. சரிக்கா. கை கொடுங்க. போங்கடா. சண்டை போடாம விளையாடணும், சரியா? சரவணன் பொண்டாட்டி அண்ணமும் கார்த்திக் பொண்டாட்டி ரம்யாவும் எப்படி ஒத்துமையா இருக்காங்கன்னு பாருங்கன்னு
என்ன சொல்றீங்க? சூப்பர், வெரி குட். அப்பா. அதான் அவங்கள சமாதானப்படுத்த போனை வச்சுட்டு போனேன். ஒருக்க சொல்லு. போனை வச்சுட்டு போனேன். மறுக்க சொல்லு. போனை வச்சுட்டு போனேன். மறுக்க சொல்லு. போனை வச்சுட்டு போனேன். போனை வச்சுட்டு போனேன். போனை வச்சுட்டு போனேன். போதுமா? ரைட். அட உக்காமக்காடே, சூப்பர்ரா. என்ன சின்னதா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ரம்யா உன்கிட்ட பேசினால அந்த சந்தோஷம் தான், வேற எதுவும் இல்ல. அதான் என்ன பேசினாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஹாப்பி மேரி லைஃப்னு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், இப்படி அதர் லாங்குவேஜஸ், எஃப்எம்எஸ், சிட்டி, செங்கல்பட்டு, என்எஸ்சின்னு இப்படி எல்லாத்துலயும் சொன்னான். போங்க அத்தா. சரி சரி, ஓகே பாய், அப்புறம் கால் பண்றேன். ஓகேவா, பாய். தப்பிச்சோண்டா. இவன் தப்பிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கப்பா.